கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு சிறுநீரகக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரிஸ்க் அதிகமானு பார்க்கலாம். கர்ப்பமா இருக்கும்போது என்ன ஆகும்னா கால்சியம் அதிகமா வெளியேற்றப்படும், அதே டைம் சிட்ரேட்டுங்க கண்டென்ட்டும் அதிகமா வெளியேற்றப்படும். அதனால ஒருத்தர் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் கர்ப்பமா இல்லைன்னா ரெண்டு பேத்துக்கும் சிறுநீரகக்கல் ஃபார்ம் ஆகிறது ரிஸ்க் அதே தான். ஸோ அதிக ரிஸ்க் கிடையாது கர்ப்பமா இருந்தாங்கன்னா. என்ன ப்ராப்ளம்னா கர்ப்பமா இருக்கும்போது கல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஏன்னா ரொட்டீனா எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க முடியாது. அல்ட்ராசவுண்டு தான் சேஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். இல்லைன்னா எம்ஆர் யூரோகிராம்னு ஒன்று இருக்குது, அதை எடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு மருந்தும் ரொட்டீனா கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த குழந்தையும் பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷனும் தேவைப்படும் போது என்ன பண்ணோம்னா ரொட்டீன் சர்ஜரி பண்ற மாதிரி பண்ண முடியாது. அவங்க எந்த ட்ரைமெஸ்டர்ல பிரெக்னெண்டா இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர், அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ண முடியும்.